ஆ, இன்னைக்கு நம்ம கிரேட் 12ல ஃபிசிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 3rd சம் பார்க்க போறோம். 3rd சம் பார்க்கலாங்களா? The 3 capacitors of capacitance 5, 4 and 3 microfarad respectively are connected with the first and second in series. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்யூட் போட்டுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன் சீரீஸ்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்டோட வேல்யூ ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்கான். அப்போ ஃபர்ஸ்டோட வேல்யூ 5 மைக்ரோ ஃபேரடனும் செகண்டோட வேல்யூ 4 மைக்ரோ ஃபேரடனும் எடுத்துட்டு இதை C2ன்னு அட்ரஸ் பண்ணிக்கோங்க, C1 அட்ரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் இஸ் பேரல் வித் தெம். அதாவது இவங்களோட பேரலாக தேர்ட் ஒன் பண்ணியிருக்கோம். இவங்களோட பேரலாக தேர்ட் ஒன் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இவங்களோட பேரலாக தேர்ட் ஒன் நம்ம பண்ணுறோம். பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? கம்ப்யூட் த சிஇஎஃப்எஃப் கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? அப்போ தேர்ட் ஒன் இது C3 எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்க. 3 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ கோ வித் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ் கண்டுபிடிச்சிருவோம். சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் 1 பை சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை C1 ப்ளஸ் 1 பை C2. இப்போ 1 பை C1னா 1 பை C1ஓட வேல்யூ அங்கே பாருங்க 5 போட்டிருக்கேன், ப்ளஸ் 1 பை C2ஓட வேல்யூ 4 போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ப்ளஸ் 5 டிவைடட் பை 5 was 20. ரைட்டுங்களா? அப்போது இதோட ஆன்சர் வந்து 9 பை 20 மைக்ரோ ஃபேரட். ஆனால் இது வந்து என்னது 1 பை சிஎஸ். அப்போ சிஎஸ் என்ன வரும்? 20 பை 9 மைக்ரோ ஃபேரட் வரும். சரிங்களா? இப்போ இதோட இந்த சிஎஸ் அண்ட் C3 எப்படி இருக்கு? பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போது பேரலோட ஃபார்முலா என்னது? சி எஃபெக்டிவ் தான் இப்போ இங்கே பேரல், ஏன்னா ஃபைனலாக தான் முடிக்க போகிறோம். ஸோ அதனால் சிஎஸ் ப்ளஸ் C3 வேல்யூ பண்ணிங்கன்னா அது பேரல். சிஎஸ் என்னது? 20 பை 9. இது என்னது? வேல்யூ 3 கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 20 ப்ளஸ் 9 3 சார் 27 டிவைடட் பை 9. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 47 divided by 9. That is CEFF is equal to 47 divided by 9 microfarad. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.